This news sponsored by நமக்கு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இங்க பல பேரோட கனவா இருக்கு. பாண்டிச்சேரிக்கு பக்கத்திலேயே மனை இருக்கணும், சுத்தி குடியிருப்புகள் இருக்கணும், அனைத்து அடிப்படை வசதிகளும் இருக்கணும், முக்கியமா விலையும் கம்மியா இருக்கணும். இப்படி ஒரு மன கிடைக்குமான்னு தானே யோசிக்கிறீங்க? கவலை விடுங்க, இதோ உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறது கைராசி நிறுவனம் SK Groups இன் ஸ்ரீ லக்ஷ்மி நகர் ராயல் சிட்டி. தமிழக அரசின் DTCP மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் உடனே வீடு கட்டி குடியேற ஏற்ற மனை பிரிவு. உடனடி கிரயம் செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் பட்டா முற்றிலும் இலவசம். மனை பிரிவிலேயே அலுவலகம் அமைந்துள்ளது. இன்றைய சிறிய முதலீடு நாளைய உங்கள் தலைமுறையின் பாதுகாப்பு. SK Groups இன் ஸ்ரீ லக்ஷ்மி நகர் ராயல் சிட்டி. முன்பதிவிற்கு 8838959106. Vinayaka Missions Research Foundation deemed to be University, School of Allied Health Sciences, Arubadai Veedu Medical College and Hospital Campus, Puducherry. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation deemed to be University. For admission, call toll free 1800309332. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 12வது B குறுக்கு தெரு, 12வது E குறுக்கு தெரு மற்றும் 12வது G குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் புதிய சாலை அமைப்பதற்காக நமது அமைச்சர் ஜான்குமார் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 17 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அப்பணியினை துவங்குவதற்கான பூமி பூஜை இன்று காலை நடைபெற்றது. இதில் அமைச்சர் ஜான்குமார் அவர்கள், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் சரவணன், இளநிலை பொறியாளர் ஜெயசங்கர், பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் டாக்டர் வி கோகுலகண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய அணித் தலைவர்கள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஒப்புதலின் பேரில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார். அதன்படி மகளிர் மோர்ச்சா மாநில தலைவியாக தாமரை செல்வியும், யுவ மோர்ச்சா மாநில தலைவராக வருணும், கிசான் மோர்ச்சா மாநில தலைவராக பாரதி மோகனும், SC மோர்ச்சா பிற்படுத்தப்பட்டோர் மாநில தலைவராக காத்தவராயனும், OBC மோர்ச்சா மாநில தலைவராக கோவேந்தனும், மைனாரிட்டி மோர்ச்சா மாநில தலைவராக சார்லஸும் நியமித்து அவர் இன்று அறிவித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ஜெயலட்சுமி, ரத்னவேல், செயலாளர் தமிழ்மாறன், மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், துணைத் தலைவர் சக்திவேல், சமூக ஊடக தலைவர் கார்த்திகேயன், தகவல் தொழில்நுட்ப தலைவர் பிரவீன் உள்ளிட்ட மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். தலைமை சில முடிவுகள் எடுத்திருக்கிறது. அதனால் இந்த நிகழ்வுக்கு மணவெளி சட்டமன்ற தொகுதி பூரடாங்குப்பம் மற்றும் இடையார்பாளையம் கிராமத்தில் ரூபாய் 5.40 லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலை மற்றும் குடிநீர் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள விக்ரமாதித்தன் வீதியில் சாலை அமைத்து தர வேண்டும் என்ற பகுதி மக்களின் 15 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோரிக்கையை சட்டப்பேரவைத் தலைவர் உரிய நடவடிக்கை எடுத்து ரூபாய் 4 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு அரசாணை பெற்று தந்தார். அதன்படி விக்ரமாதித்தன் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இன்று துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இடையார்பாளையம் கிராமத்தில் உள்ள மல்லிகாம்பாள் நகரில் ரூபாய் 1.40 லட்சம் மதிப்பில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜ், இளநிலை பொறியாளர் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் சக்திபாலன், லட்சுமிகாந்தன், தட்சிணாமூர்த்தி, புருஷோத்தமன், முருகானந்தம், தண்டபாணி, புத்துப்பட்டான் மணி, பாக்யராஜ், சண்முகம், ரமேஷ், பார்த்திபன் மற்றும் இடையார்பாளையம் கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு NDA கூட்டணியிலிருந்து விலகல். O பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு, அதாவது AIADMK கேடரஸ் ரைட்ஸ் ரெட்ரீவல் கமிட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியில் NDA இருந்து முழுமையாக விலகுவதாக அறிவித்துள்ளது.
மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் இது தொடர்பாக கூறுகையில், ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் நிர்வாகிகள் கூட்டத்தில் என்டிஏ கூட்டணியிலிருந்து முழுமையாக விலகுவதென முடிவெடுக்கப்பட்டது. இந்த முடிவு என்டிஏ தலைமையால் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிரான பதிலடியாக எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஓ பன்னீர்செல்வம் விரைவில் மாநில அளவிலான தொண்டர்கள் சந்திப்பில் ஈடுபட உள்ளார். தற்பொழுது வேறு எந்த கூட்டணியுடனும் இணையும் முடிவு எடுக்கப்படவில்லை. எதிர்கால கூட்டணி தொடர்பான முடிவுகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்தார். தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெற்றிருந்தது. ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தனது உறவை முறித்து கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும். புதிய கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை உடனே கைவிட வேண்டும். புதுச்சேரி மாநிலத்திற்கென்று தனி கல்வி வாரியத்தை உருவாக்கி அதன் மூலம் பாடத்திட்டங்களை வடிவமைப்பு செய்ய வேண்டும். தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை உடனே உருவாக்கிட வேண்டும். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை இழுத்து மூடும் அரசின் முடிவை உடனே கைவிட வேண்டும். கடை மற்றும் வணிக நிறுவனங்கள், அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பெயர் பலகை, விளம்பரம், ஊர்தி மற்றும் அலுவலக பெயர் என அனைத்தையும் தமிழில் முதல் முறையாக அடையாளமாக அரசாணையின்படி மாற்றியமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழ் அமைப்பினர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் தமிழ் ஆர்வலர்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரசே உருவாக்கு, புதுச்சேரி அரசே உருவாக்கு, தமிழ் வளர்ச்சி துறை புதுச்சேரி மாணவர்களின் சுகுமார் அவர்களே, போராட்ட நெறியாளர் மரியாதைக்குரிய வேல்சாமி அவர்களே. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா 2025 அமைப்பு தேர்தல் இந்தியா முழுவதும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் முடிந்து மாநில தலைவராக வி.பி. ராமலிங்கம் மாநில தலைவராக பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் சென்ற வாரம் பதவியேற்ற நிலையில் இன்று மாநில அணித் தலைவர்கள் அறிவிப்பு வெளியானது. முன்னாள் இளைஞரணி தலைவர் கோவிந்தன் கோபதி மாநில ஓபிசி அணி தலைவராக அறிவிக்கப்பட்டார். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிந்தன் கோபதி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கத்தை பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் நடைபெற்ற சுடு களிமண் சிற்ப பட்டறை பயிற்சி முகாமில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பல்வேறு வகையான சுடு களிமண் சிற்பங்களை செய்தனர். புதுச்சேரி கொடாத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு வளர் இளம் பருவ மாணவர்களுக்கான சுடு களிமண் சிற்ப பயிற்சி பட்டறை முகாம் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரூபன் தலைமை தாங்கினார். கலைமாமணி முனுசாமி கலந்து கொண்டு சுடு களிமண் சிற்பம் செய்யும் முறை பற்றி மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சி பட்டறையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு குதிரை, பறவை, விளையாட்டுப் பொருட்கள், மலர்கள், காய்கறிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை சுடு களிமண் கொண்டு செய்து பயிற்சி பெற்றனர். இப்பயிற்சி முகாமின் ஏற்பாடுகளை பட்டதாரி ஆசிரியர் வள்ளி, ஓவிய ஆசிரியர் சம்பத் நிஸ் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் செய்திருந்தனர். நல்லா அப்சர்வ் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே நல்லா செய்து காமிச்சாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொப்பு ஜாமான், வேலு, இந்த மாதிரி அனிமல்ஸ்ல வந்து குதிரை. கீழ்பொத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியின் 18வது தொழிற்கல்வி ஆண்டு தொடக்க விழா இன்று கல்லூரி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. 16க்கும் மேற்பட்ட பல்வேறு பிரிவுகளில் தொழிற்கல்வி பயில்வதற்கு இந்த ஆண்டு சேர்ந்துள்ள மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோர் காப்பாளருடன் விழாவில் கலந்து கொண்டார்கள்.
தொடக்கமாக கல்லூரி முதல்வர் முன்னிலையில் குத்துவிளக்கேற்றி இறைவணக்கத்துடன் விழா துவங்கியது. மேலும் கல்லூரியின் 17ஆம் ஆண்டு கால நிகழ்வுகள் குறும்படமாக புதிதாக சேர்ந்துள்ள மாணவ மாணவிகளிடம் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. உறுதியான வேலைவாய்ப்புடன் கூடிய தொழிற்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு ஓராண்டு கால பயிற்சி பற்றி முழு விளக்கமும் அளிக்கப்பட்டது. இவ்விழாவில் கல்லூரி இயக்குநர், முதல்வர், மேலாளர், ஆசிரியர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாணவ மாணவிகள் இந்த ஆண்டு அனைத்து பிரிவுகளிலும் கல்லூரியில் சேர்வதற்கான கடைசி தேதி ஆகஸ்ட் மாத இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பியூட்டிஷியன், டெய்லரிங் மற்றும் நர்சிங் என பெண்கள் பிரிவிற்கான பகுதி நேர படிப்புகளில் சேர்வதற்கும் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவில் சேர்ந்து பயில்வதற்கு உச்ச வயது வரம்பு இல்லை. 18ஆம் ஆண்டு தொழிற்கல்வி பயில விரும்பும் மாணவ மாணவிகள் ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை விண்ணப்பிக்கலாம். தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கிய விழா தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. மிகவும் பின்தங்கியுள்ளதால் இவர்களது அன்றாட வாழ்க்கை மற்றும் குடும்ப சூழல் புதுச்சேரி அரசின் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்கும், குடும்ப அட்டையில் பெயர் நீக்கல், சேர்த்தல் மற்றும் வறுமை கோட்டிற்கு உள்ளவர்கள் சிவப்பு நிற குடும்ப அட்டை பெறுவதற்கும் அங்குள்ள ஊழியர்கள் லஞ்சம் பெறுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகின்றது. இந்நிலையில் முத்தியால்பேட்டை பகுதியை சார்ந்த ஐயனார் என்பவர் புதிய குடும்ப அட்டை பெறுவதற்காக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் விண்ணப்பித்திருந்தார். விண்ணப்பம் செய்து பல மாதங்களாகியும் குடும்ப அட்டை வழங்காமல் காலம் தாமதம் செய்ததால் இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை உதவி கள ஆய்வாளர் சர்க்குணத்திடம் சென்று ஐயனார் கேட்டதாகவும் அதற்கு ரூபாய் 10,000 லஞ்சமாக கொடுத்தால் உடனடியாக புதிய குடும்ப அட்டை வழங்குவதாக சர்க்குணம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஐயனார் ரூபாய் 5,000 கூகுள் பே மூலம் சர்க்குணத்திற்கு அனுப்பியுள்ளார். மீதமுள்ள 5,000 பணத்தை கொடுத்தால் மட்டுமே குடும்ப அட்டை வழங்கப்படும் என கள உதவி ஆய்வாளர் சர்க்குணம் மற்றும் குடிமைப்பொருள் வழங்கல் துறை உதவி அதிகாரி பாலகுமாரன் ஆகியோரும் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மேலும் லஞ்சம் கொடுக்க விரும்பாத ஐயனார் இதுகுறித்து புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயன பவுடர் தடவிய ரூபாய் நோட்டுகளை ஐயனாரிடம் கொடுத்து அதிகாரிகளிடம் கொடுக்குமாறு கூறியுள்ளனர். அதன்படி ஐயனார் கள உதவி ஆய்வாளர் சர்க்குணத்தை புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே வருமாறு கூறியதைத் தொடர்ந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை வாகனத்தில் வந்திறங்கிய குடிமைப்பொருள் அதிகாரி சர்க்குணத்திடம் ஐயனார் 5,000 ரூபாய் நோட்டுகளை கொடுக்கும் பொழுது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களமாக பிடித்து கைது செய்தனர். மேலும் சர்க்குணம் பெற்ற லஞ்ச பணத்தில் தனக்கு பங்குத் தொகையை பெறுவதற்காக தட்டாஞ்சாவடி விவிபி நகரில் காத்திருந்த உதவியாளர் பாலகுமாரனையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் குடும்ப அட்டை தருவதற்கு கூகுள் பே மற்றும் நேரில் ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையில் ஜாதி ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கும் மென்பொறியாளர் கவின் அவர்களின் படுகொலையை கண்டித்தும் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஜாதி ஆணவ படுகொலை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றிட வேண்டும் என வலியுறுத்தியும் பெரியார் கலைக்கல்லூரியின் மாணவர் அமைப்பினர், முற்போக்கு மாணவர் கழகம், புரட்சிகர இளைஞர் முன்னணி ஆகியோர் இணைந்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தோழர் கிருபா நதி, தோழர் சரவணன் ஆகியோரின் ஏற்பாட்டில் பீமராவ் ராம்ஜி அவர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புசி ஹண்டின் 100வது வார விழா கொண்டாட்டம் ஆனந்தாயன் ஹோட்டலில் சிறப்பாக நடைபெற்றது. பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழில் அதிபர்களை ஒன்றிணைத்து புசி ஹண்ட் கிளப் இயங்குகின்றது. புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல வாஸ்கோ நிறுவன இயக்குநர் SV ஆனந்த் அவர்கள் தலைமையில் இந்நிகழ்ச்சி துவங்கியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் RR பிரியாணியின் நிறுவனர் தமிழ்ச்செல்வன் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவங்கினார். அதனைத் தொடர்ந்து வாஸ்கோ நிறுவனம் நடத்திய வாஸ்கோ பீப்புள் சாய்ஸ் அவார்ட் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 4ஆம் ஆண்டாக சுற்றுலா சார்ந்த பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடந்த தேர்வுகளில் ஆன்லைன் வாக்கெடுப்பின் மூலம் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் இசை, நடனம் மற்றும் ஃபேஷன் வாக் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர்கள், VIPக்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வாஸ்கோ நிறுவன ஊழியர்கள் மற்றும் புசிஹன் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மொத்தமாக 617 பேர் பணிபுரிந்து வருகின்றனர்.
இவர்களில் 354 பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் 263 பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர். இதனிடையே கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்திய நிலையில் அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் கடந்த 28ஆம் தேதி முதல் 600க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர். இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி, போக்குவரத்து துறை ஆணையர் சிவக்குமார் ஆகியோர் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் இன்று 4வது நாளாக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். ஊழியர்கள் இன்று 4வது நாளாக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். மேலும் அடுத்த கட்டமாக போராட்ட வடிவை மாற்றும் வகையில் முற்றுகை அல்லது வீதியில் இறங்கி போராடுவதென ஊழியர்கள் முடிவெடுத்துள்ளனர். தமிழகம் மற்றும் பெங்களூர் உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களில் ஓலா, ஊபர் மற்றும் ராபிடோ போன்ற வாடகை கார் மற்றும் 2 சக்கர வாகனங்களின் பயன்பாட்டிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருந்தது. ஆனால் புதுச்சேரியை பொறுத்தவரை சிறிய பரப்பளவை கொண்ட யூனியன் பிரதேசம் என்பதால் இங்கு அதிகப்படியான ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் மட்டும் உள்ளனர். இவர்கள் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளை அழைத்து செல்வதும் அன்றாட தேவைகளுக்கு பொதுமக்களை அழைத்து சென்று அதில் வரும் வருமானத்தில் தங்களது வாழ்க்கையை கழித்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று ராபிடோ வாடகை 2 சக்கர வாகன ஓட்டுநரை ஆட்டோ டிரைவர்கள் மடக்கி பிடித்து மிரட்டும் வீடியோ இணையத்தில் வைரலானது. ஆனால் தற்பொழுது புதுச்சேரி முழுவதும் ராபிடோ மூலம் இயங்கும் வாடகை கார் மற்றும் 2 சக்கர வாகனங்களை ஆட்டோ டிரைவர்கள் பல்வேறு இடங்களில் மடக்கி பிடித்து தொடர் மிரட்டல் சம்பவத்தில் கடந்த 2 நாட்களாக ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரி கடற்கரை அருகே சென்ற ராபிடோ வாடகை 2 சக்கர வாகனம் மற்றும் கார்களை மடக்கி பிடித்த ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர் மிரட்டலில் ஈடுபட்டு வருவது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. தற்பொழுது இந்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இதுபோன்ற தனியார் வாடகை 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களின் சேவை செயல்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் மட்டும் ஆட்டோ மற்றும் டாக்ஸி டிரைவர்களின் தொடர் எதிர்ப்பால் இச்சேவைகள் முடங்கி போய் உள்ளது. இதன் காரணமாக வார இறுதி நாட்களுக்கு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அதிகப்படியான கட்டணங்களை செலுத்தி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இதற்கு முன்னர் வாடகை 2 சக்கர வாகனத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என இதேபோல் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் புதுச்சேரி அரசு வாடகை 2 சக்கர வாகனத்திற்கு அதிரடியாக அனுமதி அளித்தது. எனவே தற்பொழுது தனியார் செயலிகள் மூலம் வாடகை வாகனங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் திருநாய் ஒன்று உடல்நலம் குன்றி கிடப்பதாக பொதுமக்கள் வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் என்ற விலங்குகள் நல அமைப்பிற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அந்த அமைப்பின் தலைவர் அசோக்ராஜ் மற்றும் ஜெயமணி அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது அந்த நாய் காயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது. இதனால் நாயை யாரோ தாக்கியிருக்கக்கூடும் என சந்தேகமடைந்தவர்கள் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அந்த காட்சியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த நாயை 2 சக்கர வாகனங்களில் குழுவாக வரும் இளைஞர்கள் தடியால் மிகவும் கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. மேலும் இதே இளைஞர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பிற நாய்களையும் தாக்கி வந்ததோடு நாய்களுக்கு உணவளிக்கும் நபர்களை ஆபாசமாக பேசுவதாகவும் கூறப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாயை இளைஞர்கள் குழுவாக வந்து கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. மேலும் இந்த வகையான சம்பவங்களால் தான் நாய்கள் மனிதர்களை கடிப்பதும் துரத்துவதும் அதிகமாகி வருகின்றதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் எதிரே அரசு ஸ்கேட்டிங் மைதானம் கடந்த 15 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. இந்த மைதானத்தை ஸ்கேட்டிங் வீரர், வீராங்கனைகள் மற்றும் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக திடீரென இந்த மைதானம் மூடப்பட்டுள்ளது. இதனால் மாநில, மண்டல மற்றும் தேசிய, சர்வதேச போட்டிகளுக்கு தினமும் பயிற்சி பெறும் ஸ்கேட்டிங் வீரர்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மைதானம் மூடப்பட்டதால் ஸ்கேட்டிங் வீரர்கள் சாலையில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இது பற்றி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகின்றது. இதனால் நேற்று மாலை மைதானத்திற்கு தங்களது பெற்றோருடன் வந்த ஸ்கேட்டிங் வீரர், வீராங்கனைகள் திடீரென மைதானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர். இதுகுறித்து தனியார் கிளப் பயிற்சியாளர்கள் மற்றும் ஸ்கேட்டிங் வீரர், வீராங்கனைகள் கூறும்பொழுது தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற திறமையான பயிற்சியாளர்களை முன்னேற அனுமதிப்பதில்லை.
மேலும் காவல்துறையினர் துணையுடன் பொய் குற்றச்சாட்டுகளை பதிந்து ஒடுக்குகின்றார்கள். சங்கம் செய்துள்ள முறைகேடுகளை சட்டப்படி விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் போலி கிளப்புகளை அனைத்தும் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். ஸ்கேட்டிங் மைதானத்தை உடனடியாக தடையின்றி திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். மேலும் வளர்ச்சியின் பொழுது மாணவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். முயற்சி பண்றாங்க, அவங்க இன்டென்ஷனலா பண்றாங்க, கடும் காயம் ஏற்படுத்துறாங்க. இப்படி எல்லாம் வந்துச்சுன்னா நான் இப்போ இல்ல என்ன மாதிரி இப்போ அஃபெக்ட் ஆகிற ஸ்கேட்டர்ஸ்ல எப்படி நிம்மதியா ஸ்கேட் பண்ணுவாங்க? போர்ஜரி கம்ப்ளைண்ட், போர்ஜரி எஃப்ஐஆர் போடுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும் அதெல்லாம் பண்ணின்னு எல்லார் மேலேயும் கேஸ் போட்டு மிரட்டுறது இதெல்லாம் பண்ணின்னு ஸ்கேட்டிங் ரிங்கை இன்னைக்கு மூடி வச்சிருக்காங்க. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என மெசேஜ் வந்துள்ளது. அதனை நம்பிய மகேஷ்குமார் அந்த நிறுவனத்திற்கு ஆன்லைன் பகுதி நேர வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். அந்த நிறுவனம் மகேஷ்குமாருக்கு 11 மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் வேலை செய்வதற்கான லிங்கை அனுப்பியது. மகேஷ்குமார் அந்த லிங்கின் மூலம் உள்நுழைந்து அவர்கள் கொடுத்த டாஸ்கை செய்து முடித்தார். அதன் பிறகு மகேஷ்குமாரை தொடர்பு கொண்ட நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்காததால் உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி மிரட்டி 4,68,127 ரூபாயை அபகரித்தனர். இணையவழி மோசடி கும்பலால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மகேஷ்குமார் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மகேஷ்குமாரை மிரட்டி பணம் பறித்தது மும்பை செம்பூர் பகுதியைச் சேர்ந்த சிவப்பா, போபடா ஆகியோர் என்பதும் கடந்த 5 நாட்களில் அவர்களது வங்கி கணக்கிற்கு 1,50 லட்சம் ரூபாய் பணம் பரிவர்த்தனை நடைபெற்றதும் மேலும் 20க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை உபயோகப்படுத்தியிருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து சிவப்பா, போபடா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி சிவக்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வாகன திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதனை தடுக்க போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி முதலியார்பேட்டை போலீசார் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவ்வழியாக நம்பர் பிளேட் இல்லாத வந்த முதியவரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்த பொழுது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த பொழுது ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த குமார் என்கின்ற செல்வகுமார் என்பதும் அவர் ஓட்டி வந்த டிவிஎஸ் எக்ஸல் 2 சக்கர வாகனம் திருட்டு வாகனம் என்பதும் இதேபோல் முதலியார்பேட்டை, முருங்கப்பாக்கம், இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் டிவிஎஸ் எக்ஸல் வாகனத்தை குறிவைத்து திருடியது தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்து அவரிடமிருந்து 60,000 மதிப்புள்ள 3 டிவிஎஸ் வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் முதியவர் செல்வகுமார் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மதிய சிறையில் அடைத்தனர். மேலும் முதியவர் செல்வகுமார் மீது வீடு புகுந்து திருடியது மற்றும் 2 சக்கர வாகன திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். நமக்கும் ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க பல பேரோட கனவா இருக்கு. பாண்டிச்சேரிக்கு பக்கத்திலேயே மனை இருக்கணும், சுத்தி குடியிருப்புகள் இருக்கணும், அனைத்து அடிப்படை வசதிகளும் இருக்கணும், முக்கியமா விலையும் கம்மியா இருக்கணும். இப்படி ஒரு மன கிடைக்குமான்னு தானே யோசிக்கிறீங்க? கவலை விடுங்க, இதோ உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறது கைராசி நிறுவனம் எஸ்கே குரூப்ஸின் ஸ்ரீ லட்சுமி நகர் ராயல் சிட்டி. தமிழக அரசின் டிடிசிபி மற்றும் ரேரா அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள், உடனே வீடு கட்டி குடியேற ஏற்ற மனை பிரிவு, உடனடி கிரயம் செய்பவர்களுக்கு பத்திரப்பதிவு மற்றும் பட்டா முற்றிலும் இலவசம். மனை பிரிவிலேயே அலுவலகம் அமைந்துள்ளது. இன்றைய சிறிய முதலீடு நாளைய உங்கள் தலைமுறையின் பாதுகாப்பு. எஸ்கே குரூப்ஸின் ஸ்ரீ லட்சுமி நகர் ராயல் சிட்டி. முன்பதிவிற்கு 8838959106. Vinayaka Missions Research Foundation, deemed to be University, School of Allied Health Sciences, அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், புதுச்சேரி. இன்றைய மாணவர்களை நாளைய சாதனையாளர்களாக மாற்றும் மகத்தான School of Allied Health Sciences, Vinayaka Missions Research Foundation, deemed to be University. For admission, call toll free 1800 309 332.